ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எபிலிட்டி பட் ஓபி படி விரும்பங்களை 57 to 58 சாப்டர் பார்க்க போகிறோம். கருக்குள்ள பட்டு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பில்லை கிளிக் பண்ணிங்க. ஸோ அவங்க டைம் மிஸ் பண்ணாமல் கருக்குள்ள போகணுமா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா லெவல் 30க்கு ரீச் பண்ணியிருப்பார். மட்டும் இல்லாமல் இவங்களால் செகண்ட் அவேக்கிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்லியிருப்பாரு. அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்தரா பாருங்க, பவர்ஃபுல்லாக அப்படியே வெளியே தெரிக்கிட்டு பாருங்க. நம்ம ஆளுங்களாம் ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, ஒரு சூரியன் அளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீசனுக்குள்ள பார்த்தீங்கன்னா செவன் அவேக்கிங் பண்ணுவா பாருங்க. வேறு மாதிரி இருக்காது. நம்ம லூஃபன்னா பார்த்து எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அடிச்சாக்குறான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிஷின் ஓவர் பவராக இருக்கா பாருங்கள். நம்ம ஆளுங்க இல்லாமல் நம்ம முழு ஃபன்னாக ஹாப்பியாகிறான். ஒருவேளை ஜேசன் அவேக்கிங் பண்ணிட்டாலா, செகண்ட் அவேக்கிங் பண்ணிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழு ஃபன்னாக சந்தோஷப்படுறான். இப்போ கேப்டன் லூஃபின்னு பார்த்தாரு. லூஃபன் போய் பாருப்பா என்ன பாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேப்டன் லூஃபி, நான் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் அவேக்கிங் பண்ணிட்டேன் சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம டேங்க்ஸ் நேரம் மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்சாய் ஷாக் ஆகிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் மாதிரி இருக்காரு, பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஷீட் மாதிரி இருக்காரு. மலரான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீசனால் கண்ட்ரோல் பண்ணுமே சொல்லிட்டு சொல்கிறான். அது இருக்கிற பாருங்க. இன்னும் போகிட்ட இந்த மாதிரி எப்படி இதாக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஜின்சாயினா ஷாக் ஆகிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ட்ராகனுக்கே அதை பார்த்தீங்கன்னா ஜீசனுக்கே வர வச்சுட்டு நீங்கள் பைப்லைனிங்க எவ்வளோ பவர் அவேக்கிங் பண்ணாலும் ஜீசன் என்னமே அட்டாக் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. என்ன போன ஒரு ட்ராகனை போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேலே பாசமாக இருக்க சொல்லிட்டு நம்ம ஜின்சாய் சொல்கிறாங்க பாருங்க. தேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்சாய் பிடிச்சி கலைச்சி விட்டுறாங்க. இன்னொரு கிஃப்டாக இருக்கேன் நீ டைம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று ஓடிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைச்சி விட்டுறாரு பாருங்க. நம்ம ஜின்சாய்னா டக்குன்னு காண்டாகிறோம். நம்ம லூஃபன் பண்ணிங்கன்னா ஓகே ஜின்சாய் நீங்கள் இருங்க நான் போய் சர்வே பண்ணிட்டு வரேன் என்ன மான்ஸ்டர் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்ஸ் கலைச்சி விட்டனால கோவமாக இருக்காங்க. கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா கோவப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லூஃபானும் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் மலையேறி உட்காந்து பாருங்க. இந்த பவர் ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்குது, இந்த பவர் என்னால் உணர வருது, இந்த பாடி ஃபுல்லாக பவர் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை இருக்கிற வரைக்கும் என்கிட்ட பவர் இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிற பாருங்க. நம்ம ஜீசன் மாதிரிக்கணும் ஒரு மாதிரி சவுண்டு விட்றா பாருங்க. நம்ம கேப்டன் லூஃபி என்ன பார்க்குறாரு, என்ன அடிக்கடி சவுண்டு விட்றாரு, என்ன கண்ட்ரோல் மாரி போகிறான்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறாரு. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழிச்சா போயிடுறாங்க. நம்ம டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஷன் கத்தி குத்து வாங்கினாலும் நின்று பேசுகிறாரு காய்ஸ், இதுக்காகவே ஒரு பாராட்டணும். அவரு பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்படுறீங்க லூஃபன் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த நிலைமைக்கு நான் வரத்துக்கு இந்த லெவலில் வரத்துக்கு நான் கிட்ட 10 வருஷம் நான் ட்ரைனிங் எடுத்தேன், விடாமல் ட்ரைனிங் எடுத்தேன். ஆனால் லூஃபன் பார்த்தோன்னா சில மாதத்துலேயே வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பவர்ஃபுல்லாக இருக்கான், இன்னொரு ஹை ரேங்கில் வரை இருக்கான். இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு நம்ம நம்ம டேங்க்ஸன் பார்த்திங்கன்னா ஏற்றுனுக்கிறாரு. இவரு சொல்லிட்டு கரெக்ட் தானே. நம்ம லூஃபனை பற்றி யாரும் அளவுக்கு தெரியாது, ஏன்னா வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் லூஃபன் பற்றி மிக்ஸாக தெரியாது. லூஃபன் பார்த்திங்கன்னா ஜீசனிங்கன்னு நம்ம கிளம்புனா போய் சர்வே எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பாருங்கள். நம்ம ஜீசன் கிளம்பிட்டே பார்த்திங்கன்னா இவங்களால தாங்க முடியல, அந்த ஃபோர்ஸை தாங்க முடியல, எல்லோரும் பறந்து போய் வராங்க. லூஃபன் பார்த்திங்கன்னா இந்த பவர் அங்கே இன்க்ரெடிபிளாக இருக்குது, என்னோட பாடி ஃபுல்லாக இந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சீசன் 1 வர அனலைஸ் பவர் யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம சீசன் பார்த்திங்கன்னா அனலைஸ் பவர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பவர் மூலமாக 7 பெரிய மாஸ்டர் இருந்தாலும் கீ என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கீழே பார்த்திங்கன்னா சில மாஸ்டர்ஸ்னால் ஃப்ளையிங் மாஸ்டர் மாதிரி இருக்குது. நம்ம கேப்டன் லூஃபி கிட்ட சொல்கிறார் லூஃபனா இந்த மாதிரி ஃப்ளையிங் மாஸ்டர் இருக்குது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபி பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்க்குறாங்க பாருங்க. என்னடா மாஸ்டர் இது, என்ன இதோ மாஸ்டர் இது வரைக்கும் நான் பார்த்துட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னென்னா பட்டர்ஃப்ளை மாஸ்டர் மாதிரி வந்து பாருங்க. நம்ம கேப்டன் லூஃபி பார்த்திங்கன்னா இங்கேருந்து போவாங்க, இந்த மாஸ்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபி சொல்கிறாரு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு வர சொல்கிறாரு. நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதம் நான் பார்த்துக்கிறேன், நான் வைப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அவனோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஃபயர் பவர் கேம் பண்ணிங்கன்னா அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணிட்டு போகிறான் பாருங்கள். அந்த மாஸ்டர் என்னன்னா அசால்ட்டாக தப்பிக்கிட்டு நம்ம காண்டாகி நம்ம ஜீசன் என்ன பண்ணோம் ஒரு அடிக்கிறா பாருங்கள். அந்த மாஸ்டர் பார்த்திங்கன்னா அப்படி 2 துண்டை போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜீசன் ஒன்று ஃபயர் ஃப்ளேம் யூஸ் பண்ண சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறான். ஜீசன் பார்த்திங்கன்னா ஃபயர் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா ஸ்வார் மூலமாக அட்டாக் பண்ணுற பாருங்க. நம்ம ஆளுக்குன்னா பார்க்குறாங்க, என்னடா இவங்க 2 பேருமே போகிறோம் போலே இங்கே இருக்கிற மனுஷனா வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா சில மாஸ்டர்ஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா அவனோட ஸ்வார் மூலமாக அங்கே இருக்கிற மாஸ்டர் தான் அப்படியே கிளியர் பண்ணி வரோம். எல்லோரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லூஃபன் இருக்கு இல்லையா, சாரி கைஸ் நம்ம ஜீசன் இருக்கு இல்லையா, பார்த்திங்கன்னா ஃபயர் ஃப்ளேம் மூலமாக அங்கே எக்கச்சக்கமாக மாசனை கில் பண்ணிடுறாங்க. நம்ம லூஃபன் பார்த்திங்கன்னா அவன் கை ஃபுல்லாக ட்ராகன் கை மாதிரி வர வச்சுட்டு மாசனை கில் பண்ணிடுறான். நம்ம ஜீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட லாவா ஃப்ளேம் மூலமாக அங்கே இருக்கிற மாசனை எல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க. 2 பேருக்கே வந்து லேண்ட் ஆக பாருங்கள். நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபிலேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லூஃபன் இங்கே இருக்கிற மற்ற மாதம் வரி பண்ணிட்டான் இங்கேருந்து நம்ம கிளம்புனான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. லூஃபன் பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் குரு நான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம கேப்டன் லூஃபி பார்த்திங்கன்னா மேலே பார்க்குறாரு. என்னென்னு பார்த்திங்கன்னா
முன்ன எந்த தடவை பார்த்தீங்கன்னா பனி புயல் இப்போ அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிது. நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை நம்ம இப்போ போயிட்டு அப்புறமா நம்ம ஏன்னா பனிப்பொழிவு வேலை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு, நம்மளால முடியாது இதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்சாய் சொல்கிறாங்க. நம்ம லூஃபன் தான் சொல்கிறோம், எங்கே கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கினே போகிறேன், கிளியர் பண்ணிக்கினே போகிறேன், நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம இடத்துக்கு கிளம்பினா சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறா பாருங்க. அவங்க பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, ஏன்னா இவனால் முடியுமா, ஏன்னா பார்த்தீங்கன்னா பனிப்புயலால் யாரால முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லூஃபன் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, கூறுவாங்க சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா கேப்டன் லூஃபி இப்போ என்ன பண்ண நான் இதுக்குன்னு நம்ம போனாமான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்சாய் கேட்குறாங்க பாருங்க. கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, ஏன்னா இவனால் முடியுமா முடியாதுன்னு தெரியாது, ட்ராகன் வேறு வச்சுருங்க, இருந்தாலும் இவனுக்கு முடியுமா முடியாதுன்னு தெரியாது இல்லையா, அதனால வச்சுருக்கிறாரு. சரி ஓகே கூட நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபி ஒத்துக்கிறாரு. லூஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கையாக நான் கண்டிப்பாக இந்த வேலையை முடிச்சவன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாருன்னா வைப் பண்ணின்னு போகிறான். அந்த மாஸ்டர் கில் பண்ணனால ஒரு ஸ்டோன் மாதிரி கிடைக்கிது பாருங்கள். அந்த ஸ்டோன் எடுத்து பார்க்குறான், இது லைட் ஸ்டோனான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேஜிக் லைட் ஸ்டோன் சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான் பாருங்க. அது எடுத்து வச்சுக்கிறான், இது பின்னாடி யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்க இங்கே மாஸ்டர்லாம் கிளியர் பண்ணிட்டு நம்ம முன்னாடி போனான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் வராங்க. பார்த்தீங்கன்னா முன்னேந்து பார்த்தீங்கன்னா பனிப்புயல் அதிகமாக இருக்குது. லூஃபனியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் நம்ம நீ ட்ராகன் ஆடி வச்சுக்கோங்க, ஒரு ட்ராகன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நீ ஜின்சாய் மாதிரி இல்லைப்பா, நீ இப்போ என்ன பவர்ஃபுல்லாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜின்சாய் கலாச்சி விட்றாரு. அடிக்கடிக்க டைமில் கேப் கிடைக்கிற டைமில் கலாச்சி விட்டாரு. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு நம்ம 4 நாள் ஆச்சு, உட்கார சண்டை போகிறதுக்காரு கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றில் கை வச்சுனுக்கிறாரு. மாஸ்டர் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜன் வராங்க பாருங்க. லூஃபன் சொல்லிட்டான், இந்த ஒர்க் மட்டும் நான் முடிச்சுட்டு போய் நான் இருக்கிறது நீ எவ்வளோ ஃபுட்டு கேட்டாலும் எவ்வளோ மீட் கேட்டாலும் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிற பாருங்க. இந்த வேலை மட்டும் பார்த்து முடிச்சணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஜிஜனும் ஓகேன்றான். நம்ம டேங்க்ஸன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி பெட்டு இல்லையான்னு சொல்லிட்டு வருத்தப்பாரியா, கிரிஃபன் பாரு இங்கேருந்து ஓடி போச்சு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம டேங்க்ஸன் பார்த்தீங்கன்னா ஜின்சாய் பிடிச்சி கலாச்சி விட்றா. ஜின்சாய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுறேன்னு சொல்லிடுறேன். நம்ம கிரிஃபன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கேன். இங்கே கட் பண்ணி வேறு ஒரு சீன் காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இருக்கிற இடத்துல காமிக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி செட் பண்ணுறாங்க. மிஷின் பேர் பார்த்தீங்கன்னா லேண்ட் மேக்னு சொல்கிறாங்க. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் லைட் மாதிரி போடு, ஒரு சிக்னல் மாதிரி போடு. நம்ம லூஃபன் கேட்குற என்ன இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லேண்ட் மேக் மாதிரி யூஸ் ஆகணும்டா. நம்ம இது இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மள சர்வே பண்ணிட்டு வருவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வருவாங்க. இது ஒரு லேண்ட் பேங்க் மாதிரி யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பாருங்கள். நம்ம சரி செட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு கிளம்புறாங்க பாருங்கள். அது நீங்கள் போனேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த வரான். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் மாஸ்டருக்கு ஒரு வரம் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாஸ்டர் மாதிரி தான் இருக்கான். நம்ம ஆளுங்க போட்டு பார்த்துனுங்கிறான் பாருங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அதனால தான் முடிச்சுட்டு அவங்களோட கேம்புக்கு வந்துடுறாங்க. நம்ம உல்ஃபன் பார்த்தீங்கன்னா ஜின்சாய் ஒரு நிமிஷம் எனக்கு உங்ககிட்ட நான் ஒன்று காமிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி வரேன் பாருங்க. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா என்னடா என்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்க. நம்ம உல்ஃபன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி காமிக்கிறான். என்னடா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறியா, என்ன ஆளாக இருக்கானான்னு சொல்லிட்டு ஜின்சாய் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுங்கிறாங்க. நம்ம உல்ஃபன் பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை ஜின்சாய், உங்களுக்கு பிளாக் ஸ்மித் எங்கே இருக்காங்க தெரியுமா சொல்லிட்டு லூஃபனை கேட்குற பாருங்க. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா நீ ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் அங்கே இருக்கிற யாரும் வந்துடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லூஃபன் பண்ணிங்கன்னா டேங்க் யூஸ் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு கிளம்புறாங்க. நம்ம லூஃபன் பண்ணி நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா நம்ம ஜின்சாய் கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. இது பார்த்தோன்னே எனக்கு பையன் ஃபேமிலி ஞாபகம் ஃபீல் ஆகுது, பையன் மெமரிஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நேசிக்கிற போய் ஒர்க் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பாருங்க. நம்ம ஜின்சாய்க்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்குது போல, நம்மளுக்கு ஒன்றும் காமிக்கல. ஃப்யூச்சரில் காமிச்சாங்களாங்களே இதுக்கு மேலே எபிசோடில் காமிச்சாங்கன்னா நம்ம பார்க்கணும் கைஸ், ஓகேங்களா. எங்கே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஸ்மித் இருக்கிற இடத்துல காமிக்கிறாங்க. இன்னைக்கு கவலைப்படுறப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கிஃப்ட் இல்லை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்றா. பின்னாடி பார்த்தீங்கன்னா லூஃபன் மேலே கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னராக வந்திருக்காங்க. லூஃபன் பார்க்குறேன் என்ன ஜின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க. நீ நான் அப்போ நான் டீம்மேட்ஸ் நான் சொல்லிட்டேங்கப்பா, ரொம்ப நன்றி டீம்மேட்ஸ் காப்பாற்றிருக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்திருக்க, அது மீறி நீ இந்த வேலை செஞ்சிருக்கேன், உன்னை நான் ப்ரொமோட் பண்ணுறப்பா. பார்த்தோன்னா கிரிஃபின் மேட்ச் மாதிரி கொடுக்குறாங்க. நீ இந்த மாதிரி கிரிஃபினில் ஒரு டீம் ரொம்ப சொல்லிட்டு சொல்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட நான் ஜீசன் என்ன பண்ணுற சொல்லிட்டு லூஃபனை கேட்குறேன் பாருங்க. ஜீசனா அது என் பேங்க் கேட்குறேன், ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டப்பா, நானும் ஃபுட்டு கொடுத்தேன். பார்த்தோன்னா பேய் மாதிரி சாப்பிட்றப்பா, நானே பயந்து போட்டேன். இந்த மாதிரி காலத்தில் நான் யங்ஸ்டர்ஸ்னால் இந்த மாதிரி சாப்பிட்ணும், ஆனால் பார்த்து நானே பயந்துட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா வெறித்தனமாக சாப்பிட்றாங்க, ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா அது மனுஷனுங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் காமிக்கணும்ப்பா, என்னென்னா நேஷ்னல் அகாடமிலேருந்து வந்திருக்குப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ட்ரையல் இருக்கிறதுலேருந்து வந்திருக்கு சொல்கிறாங்க. இது அதுவாக சொல்லிட்டு நம்ம லூஃபனு கேட்கப்பான்னு அதான் சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல்
நேஷனல் ட்ரையல் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன பிரச்சனைனா, நீ இந்த ஃபோட்டோ பாருப்பா, இந்த பிக்சர் பாரு, இது உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனாய்டு ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. நம்ம உல்ஃபன் பார்த்து ஷாக் ஆகுறோம், என்ன இதுன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஹியூமன் ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் மாதிரி அங்கே அப்கிரேட் ஆயிருக்கு. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்கிரேட் ஆனது இல்லை, பார்த்தீங்கன்னா புதுசாக அப்கிரேட் ஆயிருக்கு. நம்ம என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிளிப்ஸ் வேறு இருக்குது, வாப்பா ஒன்று காமிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்னு வந்து லூஃபனை பின்னாடி வர சொல்கிறாங்க பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா, என்னது இது புதுசாக நான் வர டைமில் தான் எல்லாம் நடக்கணுமா, நான் எப்படியாச்சும் நேஷனல் ட்ரையலில் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படியாச்சும் லெவலில் பார்க்கணும், அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது guys. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.